ரொம்ப ஹெல்த்தியா கிராமத்து முறையில ஒரு ப்ரோக்கோலி வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க. எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, நீட்டா கட் பண்ண வெங்காயம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமா வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயத்தை நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். என்கிட்ட ஒரு தக்காளி இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு தக்காளி நான் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்ககிட்ட 2, 3 இருந்துச்சாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலியை நான் பொடியா கட் பண்ணி சுடு தண்ணியில வச்சிருக்கேன். ஏன்னா அதுல நிறைய அந்த பூச்சிலாம் இருக்கும், குட்டி குட்டி பூச்சி. அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்ல நான் வெங்காய தக்காளி வதக்கினேன் இல்லையா, அதுல மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய் தூள், உப்பு, இது 3 தான் போட்டிருக்கேன். இது போதும். ஓகேங்களா? அதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல நல்லா இது பண்ண சுடு தண்ணியில 2 தடவை அலசந்ததை இதை எடுத்து போட்டுட்டு ஒரு கிளாஸ்ல பாதி கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டே இருங்க. வேற எதுவுமே தேவையில்ல. ரொம்ப ஹெல்த்தி. 3/4ல நீங்க வந்து குக் பண்ணணும். அதாவது 3/4 பங்கு குக் பண்ணி சாப்பிடணும். ஃபுல்லா நியூட்ரிஷன் சத்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டு புண்ணியம் கிடையாது. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டு சாப்பாடு பரிமாறிட்டேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.